கோவையில் திமுக வெற்றி பெற்றால் தேர்தல் பணியாற்றும் திமுகவினருக்கு பிரியாணி வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அமைச்சர் டிஆர்பி ராஜா. அதன் அடிப்படையில் கோவையில் தேர்தல் பணியாற்றிய திமுகவினரின் முகவரிக்கு ஆன்லைன் மூலம் பிரியாணி அனுப்பி வைத்துள்ளார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் மட்டன் பிரியாணி பார்சல் அனுப்பப்படும் என்று ஏற்கனவே கோவை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பு அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது இன்றைய தினம் கோவை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பணியாற்றிய திமுகவினருக்கு மட்டன் பிரியாணி அவர்கள் இல்லத்திற்கு பார்சல் அனுப்பி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக கோவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக கடுமையாக உழைத்து எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் டிஆர்பி ராஜாவை அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள். மேலும் சென்னையிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் மட்டுமல்லாது மாநிலங்களிலிருந்து சில முக்கிய நிர்வாகம் அந்த தொகுதியில் வேலை பார்த்தார்கள். தொடர்ச்சியாக கோவை தொகுதியில் மும்முனை போட்டி நடைபெற்றது. அந்த மும்முனை போட்டியில் திமுக வெற்றி பெற்றது. எனவே அந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஈடுபடும் வகையில் மேலும் உழைத்தவர்களுக்கு பிரியாணி விருந்து அளிக்கப்படும் என்று டிஆர்பி ராஜா தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் கோவை தொகுதிக்கு வெற்றிக்காக உழைத்த திமுகவினருக்கு அவரவர் முகவரிக்கு பிரியாணி பார்சல் செய்து அனுப்பி வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.